ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 100 கேரட்டு, 100 பீன்ஸு, 100 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு குக்கரை சூடு பண்ணி அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கறி மசாலாவில் உள்ள ஐட்டம் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. அதில் ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு பிரியாணி இலை சேர்த்துருக்கேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் அதில் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. புதினா சேர்த்து நல்லா அதோட பச்சை வாசனை போகிற ஸ்மெல் வந்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்து அதோட இங்கே பாருங்கள் ஒரு 20 முந்திரி பருப்பு இருக்கும், அதையும் அதோட சேர்த்துக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் பெருசீரகம் அதில் சேர்த்துக்கோங்க. இப்போது 1.5 ஸ்பூன் பொரிகடலை அதில் சேர்த்துக்கோங்க. பொரிகடலை சேர்க்குறதுனால நமக்கு அந்த பேஸ்ட்டு மாதிரி நல்லா ரெடியாகி நல்லா திக்னஸ் கொடுக்கும். இப்போ காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பவுல் அளவுக்கு நான் பச்சை பட்டாணியை வச்சுருக்கேன். இது நான் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட அது இல்லைன்னா நீங்கள் காஞ்ச பச்சை பட்டாணியாக இருந்துச்சுன்னா அதை ஊற வச்சு அவிச்சு இதில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நான் ஒன்றாவே ஆட் பண்ணிட்டேன், தனித்தனியாலாம் வதக்கலை. இப்போ நான் எல்லா வெஜிடபிள்ஸையும் பட்டாணியும் அதில் சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எப்படி இருக்குன்னு இதையும் அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம குக்கர் மூடி ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்மளோட குருமா ரெடி ஆயிரும். இப்போ தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணுறப்பவே நமக்கு தெரியும் எப்படி இருக்குது, எந்த மாதிரி திக்னஸ் இருக்குது, நமக்கு எந்த மாதிரி வேணுங்க அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கொத்தமல்லி போட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டுருங்க. 3 விசில் விட்டு ரெடியான ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளோட ஒயிட் குருமா ரெடி. இது சப்பாத்தி, சாதம், பிரியாணி இதோடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.